ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லூலூவில் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன் பாருங்கள். சின்ன சின்ன கிளிப்பாக போடுறேன் பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் வேறுங்க ஃப்ரூட்ஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதுன்னு ஒரே இடத்துல பாருங்கள் நிறையா இருக்குது. இந்த இடத்துல மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இருக்குது. அதில் ஒரு சில இடத்துல மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டுக்கு டைம் ஆச்சு நின்றுட்டுருக்காரு பாருங்கள். சீக்கிரம் எடுத்துகிட்டு வா வீடியோ அப்படின்ட்டு. அடுத்தது பாருங்கள், இந்த சைடு பாருங்கள், கிரேப்ஸுங்கெல்லாம் எவ்வளோ கிரேப்ஸ் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு கிரேப்ஸு நம்ம பார்க்குறக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள், டேட்ஸில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்தந்த ஒவ்வொரு டேட்ஸ்க்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது. நான் பரவாயில்லன்னு சொல்லலாம், நல்லா இருந்துச்சு. ஒரு சிலது நல்லா இருந்துச்சு. நான் ஒவ்வொன்று தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அடுத்தது பாருங்கள், சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இவ்வளோ இது ஆட் பண்ணியிருக்கேன். மங்குஸ்தான் பழம்னு இது வந்து நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்றவங்களுக்கு சாப்பிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள், துரியோதனன் பழம்னு சொல்லிட்டு ஒரு பழம். அது வந்து பலா மாதிரியே இருக்கும். ஆனால் பேபி இல்லாதவங்க இந்த பழத்தை வாங்கி ஒரு பழம் வாங்கி அவங்க ஒரே ஆளாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், பிரியாணி அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறக்கே நல்லா மணமாகவும் இருந்தது, சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. நாங்கள் சாப்பிட்டோம். அடுத்தது சில்லி பிரியாணி பாருங்கள். சில்லி பிரியாணியும் இருக்குது பக்கத்துலேயே. பார்க்குறக்கே எனக்கு வந்து பிரியாணி பிடிக்காது, சில்லி பிரியாணி தான் பிடிக்கும். அடுத்தது பாருங்கள், மட்டன் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்களே, அதுவும் தனியாக உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். இருந்தாலும் இதுலேயும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். மட்டனில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி ஒவ்வொரு பார்ட்ஸும் வச்சுருக்காங்க. மசாலா தடவியும் வச்சுருக்காங்க. ரெடி டு மட்டன்ற மாதிரி வச்சுருக்காங்க. வாங்கிட்டு போய் நம்ம செஞ்சால் மட்டும் போதும். எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அது போக நம்ம சமைக்கிறதுக்கான தேவையானதில் மசாலாஸும் போட்டு வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், எங்கள் வீட்டுக்கார மீன் மார்க்கெட் வந்து ஒக்கடம் அது இதுன்னு சொல்லி பார்ப்போம். நான் லூலூவில் செம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பூராவே பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூபாக குமிச்சு வச்சுருந்தாங்க. பூரா ஐஸ் க்யூப். ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா பாதி தான் தெரிஞ்சது வெளியே. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஐஸ் க்யூப் மேலே போட்டனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்கிறது எனக்கு தெரியல என்னன்ட்டு. அடுத்தது பாருங்கள், ஃபிஷ்ஷு வாங்கி க்ளீன் பண்ணி பெரட்டி மசாலா தடவி வச்சுருக்காங்க. அதுக்கு தனியான ப்ரைஸ் இருக்குது. அதுவும் நம்ம வாங்கிட்டு போய் செஞ்சுக்கலாம். ஆனால் அது நமக்கு அந்தளவுக்கு ஒர்த்தில் ஃப்ரெண்ட்ஸ். ஓவராக ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தது பாருங்கள். நெத்திலி மீன், நண்டு, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. ஃபிஷ் இருக்கிற இடத்துல இறால்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இறால் ரொம்ப பெரிய இறாலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நமக்கு வந்து எப்படி சொல்ல, ரப்பர் மாதிரி இருக்கும். சின்ன சின்ன இறாலாக இருந்தால் நம்ம டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நண்டு பாருங்கள், நண்டு இந்த நண்டில் நான் செஞ்சுருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள், நம்ம ஆலிவ் சீடு இதெல்லாமே ஒரு இடத்துல இருக்குது. நெல்லிக்காய், ஆலிவ் சீடு என்னென்ன வேணுமோ அது சால்ட் வாட்டரில் போட்டு வச்சுருப்பாங்க. அதை நம்ம எடுத்து வாங்கி சாப்பிட்லாம். அது நல்லாயிருக்கும். நான் இதில் எதுவும் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னமோ அன்றைக்கி எதுவும் வாங்கணும்னு தோணலை, வாங்கவும் இல்லை நான். அதே மாதிரி பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி சால்ட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸ்பைசிஸாக மாங்காய் இதெல்லாம் போட்டு ஸ்பைஸியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது. ஊறுகாய் மாதிரியும் இருந்துச்சு, பிக்கிள்ஸ் மாதிரியும் இருந்தது. கோவா பாருங்கள், கொய்யாக்காவையும் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. நெல்லிக்காவையும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஆமலாவையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.